போராடவில்லை என் அன்பான மக்களே. அதற்காக நாங்கள் போராடவில்லை. அடுத்த தலைமுறைக்கான அரசியலை இந்த மண்ணில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, இந்த மண்ணிலே நாங்கள் களமாடுவதற்காக இந்த இடத்தில் நாங்கள் கூடியுள்ளோம் என் அன்பான மக்களே. அதற்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். அதனை புரிஞ்சுக்கணும். ஏதோ 10ஓட 11 இந்த அடாத மழையிலையும் என் அன்பு தம்பிகள் காலையிலிருந்து அவன் பட்ட பாடுகள் எதற்காக நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் தமிழ் தேசிய அரசியல் எவனெல்லாம் இந்த மண்ணில் நிலைநாட்டுகிறாரோ அவனெல்லாம் இங்க சாதிய குறியீடு. அந்த சாதிய குறியீடு என்ன சொல்லுகிறது என் அன்பான மக்களே? வேலம்மாள் சிதம்பரம் பெற்றெடுத்த மருமகன் அண்ணன் பசுபதி பாண்டியன் 19 அருவா வெட்டுகளும் 32 குண்டுகளையும் தன்னுடைய மார்பில் சுமந்து டோட்டாவுக்கே டாட்டா கட்டி அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய இறப்பு, அவருடைய இறப்பு என்பது சாதிய கொலை. அது யார் சொல்லுகிறது? உன்னையும் என்னையும் இந்த மண்ணில் நீங்கள் யாரெல்லாம் இந்த மண்ணில் இரட்டை இலைக்கும் உதயசூரனுக்கும் வாக்கு செலுத்தி அவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தீர்களோ, அந்த திராவிட கட்சிகளும் அந்த ஊடகங்களும் சொல்லுகிறது பசுபதி பாண்டியன் என்பவர் ஒரு சாதியவாதி, அவர் நடத்தப்பட்ட கொலைகள் என்பது அது ஒரு சாதிய கொலை என்று பேசுகிறது என் அன்பான மக்களே. அப்ப அவரை எதற்காக இந்த மண்ணில் நாம் அடையாளப்படுத்த வேண்டும்? இந்த மண்ணில் செத்து விழுந்ததற்கான காரணம் என்ன? அந்த திண்டுக்கல் மாநகரிலே அவர் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்? அடுத்த தலைமுறைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் அண்ணன்மார்கள் பேசியது போல, நம்ம அண்ணன் மூகா வையவன் பேசியது போல, என் அண்ணன் தமிழ்மாறன் பேசுனது போல, என் தம்பி தினேஷ் மல்லர் பேசுன சமூகத்தினுடைய அவலங்களை எல்லாம் சரியான ஒரு பார்வையோட இந்த இடத்துல ஒரு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப என்ன நோக்கம் இங்க நடந்திருக்குங்கிறது என் அன்பான உறவுகள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாடாருக்கும் பல்லனுக்கும் சண்டை, அசுவதி பண்ணையாரும் சுப்பிரமணிய நாடாரும் கொல்லப்பட்டாரு. அதனால பசுபதி பாண்டியன் கொல்லப்பட்டாரு. அது அவங்களுக்குள்ள சாதியில நடந்த சண்டை அப்படியே இறப்பாயிடுச்சு. அதுதான். அப்ப அவர் எடுத்து வந்த தத்துவம் என்ன, நடந்த கொலைக்கான காரணம் என்ன என்பதை அன்புக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது? 1993ஆம் ஆண்டு வேதாந்தா நிறுவனம், அந்த ஸ்டெர்லைட் என்பது கேரளா மண்ணில் அது அடிக்கல் நாட்டப்படும் பொழுது அந்த மலையாள தேசத்திலே அந்த மலையாளிகள் சொன்னா வேதாந்தா நிறுவனம் அந்த தாமிர உருக்கு ஆடை என்பது எங்கள் மண்ணில் விடமாட்டோம். இந்த நாடு, இந்த மண், இந்த தேசம் இது எங்களுடைய ஆன்மீக தேசம். வேதாந்தா நிறுவனத்திற்கு அந்த ஸ்டெர்லைட்டுக்கும் ஒருபோது நாங்கள் சிறப்பு கம்பளம் விரித்து வரவேற்க மாட்டோம் என்று விரட்டி அழைத்து விட்ட பொழுது அதற்கு பிறகு ஆந்திர தேசத்திலே அந்த வேதாந்தா நிறுவனம் அந்த ஸ்டெர்லைட் கால்பதிக்க துடித்த பொழுது எங்கள் மண்ணில் அடுத்த தலைமுறைக்கான எங்களுடைய மக்களுக்கு நஞ்சுகளை விதைக்கும் திட்டம் எங்களிடம் இல்லை. போரா விரட்டி அடிச்சாங்க அந்த நிறுவனத்தை, விரட்டி அடிச்சாங்க அந்த நிறுவனம். ஆனால் 1993ஆம் ஆண்டு என் அன்பு மக்களே, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது வேதாந்தா நிறுவனம் என்பது அந்த தாமிர உருக்கு ஆலை தூத்துக்குடி மாவட்டத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதுதான் பிரச்சனைகளுக்கான காரணமாக அமைந்தது. அடிக்கல் நாட்டப்பட்டது. இன்னைக்கு இந்திய பெருந்தேசத்திலே புற்றுநோய்கள் அதிகமாக சாகக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் மீண்டும் செத்து விழுகக்கூடிய ஒரு மாவட்டம் எதுக்குன்னா அதே தூத்துக்குடி மாவட்டம். கருப்பத்தில் இருக்கிற குழந்தை சிதைச்சிடும், கை கால்கள் மாற்றப்பட்டு மரபணு கோளாறுகள் ஏற்பட்ட குழந்தைகள் பார்ப்போம். காரணம் என்ன? அந்த அணு கழிவு. ஆரம்பத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பூர்வக்குடி மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இல்லை ஸ்டெர்லைட் எங்கள் பகுதிக்கு வரக்கூடாது, எங்கள் மண் மலராகணும், அதனால் ஸ்டெர்லைட் ஒருவரும் இந்த மண்ணில் நாங்கள் நிலைநிறுத்த விடமாட்டோம் என்று போராடிய பொழுது என் அன்பிற்குரிய உறவுகளே, பூர்வக்குடி மக்களான நாடார் சமூகமும் இந்த மண்ணின் மைந்தர்களான தேவேந்திர நாடார் சமுதாயமும் ஒன்றாக கைகோர்த்து ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போரிட்ட காலம்
இந்த 20ஆம் நூற்றாண்டில் 1993ஆம் ஆண்டு இதை பார்த்த அதே அரசு, அந்த திராவிட அரசு, அந்த வேதாந்த நிறுவனம் அடிக்கல் நாட்டிய பொழுது இந்த ஒன்றாக அந்த போர்க்குடி சமூகம் எல்லாம் இந்த வேதாந்த நிறுவனத்துக்கு அந்த தாமிர உருக்காலைக்கு எதிராக போராடுகிறோம். இவனை எப்படி உடைப்பது என்ற ஒற்றை நோக்கோடு கையில் எடுத்த ஒரு ஆயுதம் தான் அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய கொலை. அதை கொலை சொன்ன அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வாழ்வில் சுமையிருக்கும் தொழிலாளர்களாக இருந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய தலைமையை ஏற்று தூத்துக்குடி ஆறுவர் அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவனாக இருந்து அந்த தொழிற்சங்கத்தையே தூத்துக்குடி ஆறுவரவே மூடிய ஒரு வரலாற்று பெருமை அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு இருக்கு. அவர் அந்த தூத்துக்குடி அந்த சுமையிருக்கும் தொழிலாளர்கள் என்பது வெறும் பண்ணன் மட்டும்தான் இருந்தானா? அங்க நாடார்களும் இருந்தார்கள், கோணார்களும் இருந்தார்கள், மறவர்களும் வேலை பார்த்தார்கள். எல்லா சமூகமும் எல்லாருமே வேலை பார்த்த காலம் அந்த தூத்துக்குடி அந்த ஆறுவர் என்பது தொழிற்சங்கம். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் மாற்று மொழி பேசுகிறவர்களுக்கும் தலைமையாக இருந்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். காந்தாரியம்மனுடைய சிலைகள் நிறுவும் பொழுது, பறையர் குடிகளுடைய வாழ்விலை சிதைக்கும் பொழுது அந்த இடத்திலே துணையாக இருந்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். அறிஞர்கள் இந்த மண்ணில் பாதிக்கப்படும் பொழுது அறிஞர்களுக்கு துணையாக இருந்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். மறவர்களும் கோணார்களும் நாடார்களும் செட்டியார்களுக்கும் நடந்த எத்தனையோ சமூக சிக்கல்களுக்கு துணையாக நின்று களமாடிய அந்த பெருமகன் ஸ்டெர்லைட் நிறுவும் பொழுது நாடார்களும் தேவேந்திரர்களும் ஒன்றாக இருந்து போராடிய பொழுது அதற்கு தலைமையேற்ற அந்த பெருமகன் இவர்களை எப்படி உடைக்க வேண்டும் என்ற நோக்கோடு அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய பிரச்சனை, நாடார்களுடைய சிக்கல், அந்த கொலையை ஊதி 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 பெருசாக்கி அந்த கொலையை நாசகரமாக செயல்படுத்திய திட்ட வரைவு என்பது திராவிடத்தினுடைய திட்டம். கொலைப்படியை அரங்கேற்றியது வேதாந்தா நிறுவனம். தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் ஐயா பிரபாகரனுடைய விடுதலை புலிகளுடைய அமைப்புகள் ஈழ தேசத்திலே தனக்கான உரிமையை வென்றெடுப்பதற்காக அவர் போராடிய பொழுது அவர்களுக்காக துணை நின்று போராடியவர் அண்ணன் பசுபதி பாண்டியன். முல்லை பெரியார், காவிரி, மீனவர் பிரச்சனை, தமிழ் தேசியத்தினுடைய மூத்தவர் ஐயா பல நெடுமாறன் அவர்களோடு கரம் கோர்த்து தமிழர் மண்ணில் தமிழர் ஆட்சி என்ற நிலத்தோடு தமிழ் தேசிய அரசியலை வீதி வீதியாக விதைத்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். தமிழ் தேசிய அரசியல் ஐயா தேவ ஆசீர்வாதமும் குருசாமி சித்தர்களும் ஆம் மன்னர் மல்லர்களே பாண்டியர்களே என்ற மூவேந்தருடைய வாழ்வியலை தெரு தெருவாக பறைசாற்றிய பொழுது, பட்டியல் வெளியேற்றமே மருதுநல மக்களுடைய வாழ்வியல் என்று பேசிய பொழுது, பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை முதலில் அரசியல் களத்தில் கொண்டு வந்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். அதுதான் வரலாற்று உண்மை. அதே வரலாற்று. ஆனால் காலம் தந்த கொடை தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இருந்த அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை நடந்த கொலைகளில் ஊதி ஊதி பெரிதாக்கியது வேதாந்தா. பசுபதி பாண்டியன் அவர்களை கொண்டது இந்த திராவிட கட்சி. இதுதான் வரலாற்று உண்மை. இதுதான் வரலாற்று உண்மை. நாடார்களுக்கும் தேவேந்திர பாலாளர்களுக்கு எந்த இடத்துல சண்டை வந்துச்சு? பழனி செப்பேடு சொல்லுகிறது, கண்ணு கட்டி சாணம் என்று. ஈழ தேசத்திலே பல்லர்களும் நலவர்களும் அங்கு இரு குடிகளாக வாழ்கிறார்கள். பல்லர்கள் இருந்து நழுவிய கூட்டம் நாடார்கள். நிகழ்வுகள் சொல்லுகிறது, விளைஞர் என்று சொல்லுகிறது. மல்லர், கடையர், களமர், விளைஞர் என்ற சொல், அந்த விளைஞர் என்பது அந்த பனைத்தொழில் செய்யக்கூடிய அந்த சாணார்களை சொல்லப்படுகிறது. அதெல்லாம் கூட எதற்காக சொல்லுகிறோம் என்றால், அன்பிற்குரிய உறவுகளே, நானில மக்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு 260க்கும் மேற்பட்ட சாதிகள் உருவாயிடுச்சு. நான் தமிழ் தேசிய அரசியலில் நாம் எதற்காக இந்த இடத்தில் தமிழ் தேசிய அரசியல் எடுத்து வைக்கிறோம் என்றால், அன்பிற்குரிய உறவுகளே, அடுத்த தலைமுறையாவது
இந்த மண்ணில் இந்த மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் நாம் பட்டியல் வெளியேற்றம் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் பேசிய முழக்கம், அந்த முழக்கத்தை வீதி வீதியாக கிராமம் கிராம விதைக்க வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இந்த இடத்தில் போகிறோம். அது மட்டுமா நடந்துச்சு இந்த மண்ணில் திராவிட கட்சியால 2009 3 லட்சம் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அந்த கடலிலே சுட்டு வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். வலைகள் அறுக்கப்பட்டது, மீனவர்களுடைய ஆணுரை அறுக்கப்பட்டது, படகுகள் சிதைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் அரசியல் களத்தில் முதலில் சோழனா பயிலையும் 4 அரங்குகளிலும் பேசிக்கொண்டது தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் அரசியல் களத்தில் கொண்டு 38 லட்சம் வாக்குகளை கொண்ட பெரும் அரசியல் சக்தியாக மாற்றியது செந்தமிழன் சீமான் என்பதை அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னாரு? இந்த மண்ணில் மாற்று மொழி பேசுறவங்க ஓடுறானா? மலையாள தேசத்திலே மலையாளி அந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருக்கிறான். கன்னட தேசத்திலே அந்த மண்ணில் அந்த கன்னடன் அதிகாரத்தில் இருக்கிறான். தெலுங்கு தேசத்திலே அந்த தெலுங்கன் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கிறான். அதனால் இந்த மண்ணில் நாங்கள் பூர்வகுடி தமிழர்கள் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று முழக்கத்தை சொல்லி இந்த மண்ணில் வெற்றி நடை போட்டவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாரு. என்ன சொல்லி வராது? குடிய அரசியல் என்பது அது தமிழர் வரலாறு. அந்த தமிழர் வரலாறு என்பது அந்த குடிய அரசியலை பேசும் பொழுது தமிழர்களுடைய வீழ்ச்சி, தமிழர்களுடைய எழுச்சி பேச வேண்டும். அப்பொழுது இந்த மண்ணில் பூர்வகுடி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாழ்வில் சிதைக்கப்படுகிறது. ஆதி திராவிடர்களுடைய வாழ்வில் பழைய குடிகளுடைய வாழ்வில் சிதைக்கப்படுகிறது என்ற ஒற்றை நோக்கோடு அவர் கையில் எடுத்தது இந்த 3% இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு. இதனால் இந்த சமூகம் எவ்வளவு பாதிப்படைந்திருக்கு அப்படிங்கிறது இப்ப கூட இந்த குளச்சல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் விரிவாக பேசினாங்க. மத்திய அரசு கொடுத்தது பார்த்துட்டீங்கன்னா மத்திய அரசோட இடப்பங்கீடு நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பான உறவுகளே, இந்த மத்திய அரசோட இடப்பங்கீடு என்னன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கல. அதுல 17 விழுக்காடு இந்த மலைவாழ் மக்கள் கொடுக்குறாங்க. 27 விழுக்காடு பார்த்துட்டீங்கன்னா இதர மக்களுக்காக அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. புரிஞ்சுங்களா? அப்போ முற்பட்ட சமூகத்துக்கு ஒரு 10 விழுக்காடு கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் மத்திய அரசோட ஒரு திட்ட வரைவு இடப்பங்கீடாக இருந்தாலும் தமிழகத்தில் என்ன நடக்குங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? அதுல பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு 30 விழுக்காடும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 20 விழுக்காடும், இந்த பட்டியல் சமூகத்தில் உள்ளவங்களுக்கு 19 விழுக்காடு கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பான உறவுகள் நீங்க புரிஞ்சுக்கணும். 19 விழுக்காடுல 1 விழுக்காடு என்பது நல்லா புரிஞ்சுக்க மலைவாழ் மக்கள் கொடுக்குறாங்க. 1 விழுக்காடு. அதுல இருக்கிற மிச்சம் 18 என்ன சொல்றேன், அந்த 18% அந்த உள்ஒதுக்கீட்டுல இது என்ன சொல்லி வரான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18ல 3% அருந்ததியர்களுக்கு தனியாக கொடுக்குறாங்க. அப்ப அருந்ததியர்களுடைய தாய்மொழி என்ன? தெலுங்கு, கன்னடம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 15 விழுக்காடு 70க்கும் மேற்பட்ட சமூகம் இருக்கிறாங்க. அந்த 15 விழுக்காடுமே முன்னுரிமை யாருன்னா அந்த அருந்ததியர் சாதிக்கு. அந்த 18 விழுக்காடு அந்த 3% என்பது அந்த அருந்ததியர் சாதிக்கு. அந்த சட்டியை நாங்கள் தோக்கி அவங்க சொல்லக்கூடிய அந்த சாதிக்கிட்ட அந்த 3% இடஒதுக்கீடு அதுலேயும் முன்னுரிமை, இந்த 15லையும் முன்னுரிமை. ஒரு பள்ளிக்கூடமா, நீங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், ஒரு ஆசிரியர் ஒரு எஸ்சியில் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகும். அங்கே யார்? எஸ்சிஏ ஒரு அறிஞர் உட்காந்துருக்காங்க. பல்கலைக்கழகமா ஒரு 2 பேர் உட்காந்து ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு அரசு துறையில் 56 அரசு துறைகள் இருக்குது. அதில் எந்த இடத்துல எஸ்சியில் ஒருத்தன் ரிட்டையர்ட் ஆகிறானோ அப்போ அந்த இடத்துல யாருன்னா எஸ்சிஏ. அப்போ எஸ்சிஏல மிச்சம் 15 இருக்கு பார்த்தியா, அதில் யார் இருப்பான்னு பார்த்தா அதில் இந்த அறிஞர் தான் போயிருக்கான். அப்போ நம்ம இதே நடக்குது. புரிஞ்சுங்களா? அப்ப எவ்வளவு பெரிய துரோகம் நடக்குது. அப்ப எப்படி அருந்ததியர்களுக்கு எப்படி 3% கொடுத்தாங்கன்னு நீங்க நல்லா பார்க்கணும். 5 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா கருணாநிதி
தன்னுடைய மொழி பாசம் அந்த அருந்தியர்களுக்கு, அந்த தெலுங்கர்களுக்கு 3% கொடுத்த அந்த மோசடி வரலாறு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி கொடுத்த அந்த சதி. பாதிக்கப்பட்டது, வாழ்வை இழந்தது பூர்வகுடி தமிழர்கள். தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய பறையர்களுக்கும் தான் இந்த மண்ணில் அகதியாக இருந்தது. இதுல ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தெலுங்கு தேசம் இருக்குது, தெலுங்கு தேசத்திலே 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் இருக்கிறேன். ஆனா ஒருத்தன் கூட அரசு வேலைக்கு போக முடியாது. தெலுங்கு நீ கேட்கணும், இது என்னுடைய மண்ணு, என்னுடைய தாய்நாடு. எவனுக்கு வந்தியா புலச்சியா ஓடி போடாங்க, எவனுக்கு ஒரு கிளர்க்கு ஒரு வாட்ச்மேன் கூட நேரம் இருக்க முடியாது. கன்னட தேசத்திலே தமிழர்கள் 1.5 கோடி பேர் இருக்கான். ஒருத்த மாநில அரசு பட்டியல ஒருத்த வேலைக்கு போக முடியாது. வந்தியா வியாபாரம் பண்ணியா போய்கிட்டே இருக்கிறான். அதே மாதிரி மலையாள தேசம், இந்த மண்ணில் ஒரு படி மண்ணு கூட தமிழை ஒன்று எடுத்துட்டு போக முடியாத மலையாள தேசத்துல. ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆந்திர தேசத்திலையும் இந்த அருந்ததியர் சக்கிலியர் என்று சொல்லக்கூடிய இந்த குடிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. கன்னட தேசத்திலையும் இடஒதுக்கீடு இருக்கு, கேரள தேசத்திலையும் இடஒதுக்கீடு இருக்கு, தமிழ்நாட்டிலேயே இடஒதுக்கீடு இருக்கு. எப்படி எவ்வளவு பெரிய கேணையனா இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது நீ ஓடி ஓடி போற, நீ ஓடி ஓடி உதயசூரனுக்கு ஆதரிக்கிற, அங்கே போய் ஆதரிக்கிற, இவனை போய் ஆதரிக்கிற, அதிகாரத்தில் உட்கார, நீ போஸ்ட் ஒட்ட, கொடி பிடிக்க, கோசை போட, இதுவே இதுல பாதி பிடிச்சி நாசமா போனியா. எதை நோக்கி இந்த சமூகம் செல்கிறது? இதத்தே எங்க அண்ணன் சொன்னான், செந்தமிழன் சீமா. தனி மனிதல் கீழ்த்தரமான தாக்குதல். அண்ணன் செந்தமிழன் சீமானை பார்த்துட்டீங்கன்னா தனி மனித கீழ்த்தரமான தாக்குதல், எந்த அரசியல் தலைவனுக்கு இல்லாத தாக்குதல். 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல், எவ்வளவு இழிவாக அவர் பேசணுமோ அவ்வளவு பேசுறேன். லட்ச லட்சமா கொடுக்குறேன், பூரா பேக்கேஜ். ஒரு நாய் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் பகுதியில் எக்ஸில் போய் பார்த்தோம்னா அப்பவே பார்த்தீங்கன்னா அந்த சீமானத்தை வேண்டா வைரான தட்டி பார்த்தோம்னா பூரா பேக்கேஜ். அவன் ஆத்தலுக்கு அப்பனோட கைரேகை இல்லை. அந்த மந்தேரி கூட்டம் அவன் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் நிலைநிறுத்த கூடாது என்பதற்காக அத்தனை பேரும் அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. தமிழ் தேசிய அரசியல் களத்தில் பல்லர்கள்லாம் பாண்டியர்கள் என்று சொன்னது செந்தமிழன் சீமான். அது வரலாறு, அது வரலாறு. என்னடா சொல்லிட்டேன், எங்க அண்ணன் என்ன சொல்லிட்டேன்? ஏட்டா ஒருத்தர் மிதிச்சிருவாங்கிற, ஒருத்தர் வெட்டிடுவாங்கிற, நீ வந்துருமாங்கிற, நீ போயிடுவாங்கிற. ஏடா செந்தமிழன் சீமா தமிழ் தேசிய அரசியல் பேசினா அவனுக்கு அருவா பிடிக்க தெரியாதாடா? குளச்சல பாவம் என் தம்பிகள்லாம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட நினைக்கிறியா, அவனோட சேரை உடைக்கிற, அவனோட டேபிளை உடைக்கிற. ஏன்னா அவளை திமுறாடா. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவன் சீமானை நீ தொடுறா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்றான்னு பாப்பா. நீ தொடுறா, நீ பாப்பா தொடுறா. நீ வந்தவன் போனவன் அத்தவன் அலைஞ்சவன் ரத்தம் புறப்போக்கு ஊர்ச்சாவடி நீ எல்லாம் மயிர். நீ திராவிட கட்சிக்கு செம்படுத்தி நிற்ப. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக நிலத்தை காக்க வேண்டும். மண் வளம், மலை வளம், கடல் வளம், காட்டு வளம் எல்லாம் வென்றெடுத்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கட்டெழுப்ப வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் பேசுகிறார் சீமான். குற்றவாளி. உனக்கு என்னடா, நீ குற்றவாளி. ஏய் நான் என்ன சொல்றேன், பண்ண பாண்டியன் சரி விடு. ஒரே ஒண்ணு சொல்றேன், எங்க சீமானை எங்க வச்சு பார்த்துக்குருவோம்? வயசுல நாங்க சாப்பிட்டு வச்சிருக்கோம், நாங்க இது வச்சிருக்கோம், நாங்க அது வச்சிருக்கோங்கிற நேர போடா. சீமான நிப்பாட்டு. எங்க இருக்க சீமான? அமெரிக்கால இருக்காரு. நெல்லு. நீ எப்படி பண்ணல போய் எப்படி பாண்டியன்னு சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? கொடு, உன்னோட சான்றை எடு. கொடு. மலையளவு கொடுக்க வேணாம், நீ சான்ற மயிரளவுக்கு கொடு. சீமான்ட்ட இந்த மயிர் அளவு இருக்கணும் சான்று. இந்தா இதே பாண்டியன், மரத்தே பாண்டியன். குடு, நீ பார்ப்போம். திராணி இருக்கா? நாங்க இருக்க பாண்டியன் திரும்பி பார்த்தா ஒரு வீடு இருக்க மாட்டேன். நாங்க இப்போது நேற்று பாண்டியன் பார்த்தோம்னா எவனுமே இருக்க மாட்டேன். வாங்கடா உட்காந்து பேசுவோம், வரமாட்டேன் வரமாட்டேன். நீ என் பண்டாளிடா, வாடா உட்காந்து பேசுவோம்டா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவன் பேச மாட்டேன். கீழ்த்தரமான பாட்டு. ஐயா இமானுவேல் சேகரனுடைய கொலைகள்லாம் நம்ம பேசும்பொழுது இந்த நம்ம பறையர் குடிகள் அது வந்து அண்ணன் தமிழராக வாழ நம்ம நிற்கிறோங்கிறோம். அந்த இடத்துல வந்து ஐயா இமானுவேல் சேகரனுடைய கொலையை முத்துராமலிங்க வைத்தவர்கள் கொண்டாடலாம் பேசும்பொழுது இந்த மண்ணில் நம்ம எதிர்த்து நின்றோம். என்னை சிறைப்படுத்தினேன். அந்த அண்ணன் வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க, சிறைப்படுத்தினாங்க. ஏன் பேசக்கூடாதா? நீ எதுக்கு அந்த கொலையை பேசுகிற? நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்களாவது இருக்கிறோம்டா, மோதுறது போதும்டா. ஆனால் அதே இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் திராவிடம், ஒரு பக்கம் வந்து தலித்தியம்,
இந்த கொலையை வந்து ஊதி 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 பெருசா போன்னு நினைக்கிறான். அதுல இருந்து ஒரு பரட்ட பையன் வந்து என்ன சொல்றியா, இமானுவேல் சார் வெட்டுப்பட்டு உனக்கு எதுக்கு குறும்பு சொல்றியா? எப்படி இருக்கும் ஒரு ஒன்னான பரட்டவன் அவன். அவருக்கு எப்படி நாங்க வந்து மன்னரா இருந்தோம், நாங்க மன்னரா இருந்தது எங்களுக்கு சொல்லலாம். என்ன மன்னரா இருந்து நாய்க்கு இருக்க நக்கி போச்சாரா நீ மன்னன்? ஏடா மன்னன் எந்த காலத்துல எங்கடா மன்னரா இருந்த சொல்றாங்க. வாழ உட்கார பேசுங்களா மானங்கிட்ட நாய் நக்கி பொழைக்கணும், திராவிடத்துக்கு செப்படிக்கணும்ன்றதுக்காக அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கையில மண்ணடி போடுறா மானங்கிட்ட நாய். இதெல்லாம் ஒரு அரசியல். ஏன்னா எங்களுக்கு என்ன சண்டை தெரியாதடா. அண்ணனா தம்பி என்னடனோ அருவாண்டி பிடிச்சுன்னா உன்னை விட அதிகமா அறுத்து பிடிக்க தெரியும். ஆனா அடுத்த தலைமுறைக்கு நான் அதை விதைக்க விரும்புறேன். புரிஞ்சுக்கியா? விதைக்க விரும்புறேன். முத்துராமலிங்க தேவர் உனக்கு சித்தரா சந்தோஷம், தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் இருக்கட்டும். இமானுவேல் சார் எங்களுக்கு புத்தனா இருந்துட்டு போறாரு. என்னடா புத்தனா ஆப்பநாட்டு மரவசனத்தினுடைய தலைவரா உன் தலைவர் சந்தோஷம் இருந்துட்டு போ. பாண்டியர்களுடைய வழித்தோன்றல் பாண்டியர்களுடைய தலைவனா இமானுவேல் சார் இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கு மாயா மொழி வரைக்கும் பிணைஞ்சு செஞ்சிருக்காரு. நாங்க ஒற்றுமை பேசிட்டு இருக்கோம். மயிலுடா மயிறு எதுக்குடா நாங்க பேசிட்டு இருக்கோம்? இழந்தாருக்கா காவல்துறை ஒரு இங்க இருக்கிற ஒரு 50 பேர் உட்கார வச்சு பேசுறதுக்கு இந்த அனுமதி வாங்குறதுக்கு அங்க போட்டேன் பார்த்தீங்கன்னா குன்னூர்ல உடம்பு நீ சாதி சண்டையை எடுத்துக்கூட, அதனால உங்களுக்கு தரமாட்டோம். நீ அந்த சாதிக்காரன் எங்க நான் எங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நான் நொந்துனே காணும். அங்க ஹைகோர்ட் ஓடிக்கிறேன். ஒரு கூட்டம் போட்டுருக்கேன். அவர் பார்த்துட்டு என்ன போட்டு இல்ல தென்மாவட்டப்புறம் கலவரம் வெடிச்சிடும் ஒரு வந்தா நீ பாரு நல்ல வாரப்படுத்துறேன். ஐயா ஒரு பாவம் அவர் ஐயா வந்து சரிப்பா குடிச்சுக்கணும் நல்ல நல்லபடியாக நமக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை கொடுக்காரு. அலையில நான் கூட ஹைகோர்ட்டுக்கே போகணும்னு நினைச்சேன். சரி அதனால நான் பெருசுபடுத்திக்கிறேன். அப்ப அந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மண்ணிற்கான விடுதலை இந்த மண்ணுக்கான அரசியலை கையில எடுக்கும் பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சி தந்திரம் நடக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம், தயவு செய்து எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. மறவர் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா கல்லர் சமூகத்தில் பார்த்துட்டீங்கன்னா அண்ணன் திருமாரஞ்சி அறிவு சார்ந்த தளம், சுரேஷ் தேவர் மறவருடைய அறிவு சார்ந்த தளம், அவர் மகாராஜா ஒரு அறிவு சார்ந்த தளம். அதெல்லாம் கையில் எடுத்து இந்த மக்கள் போகணும். உன்னை பாண்டியர்னு ஒன்று போட வேணாம் நாங்கள் எங்கேயாவது சொன்னோமாடா? நீ போடு. இங்க நாக்கிற வீரவாண்டிய கட்டப்போட நீங்க பாண்டியனா இருக்காட்டா முட்டா பையல. நீ இருக்கிறது இது போடுறதுனால போட்டு போ. நாக்கிற பாண்டியன் அது அப்பா ஜெகவீர பாண்டியனும் பாண்டியன் எப்படி? அதனால அவங்களுக்கு முட்டு கொடுத்த நீயும் போட்டுக்கோன்னு யார் வேணானா போட்டுக்கடா. இதுல என்ன இருக்கு? அப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், பேர் வந்து அவரில் இருளாண்டின்னு வந்துச்சு நம்மளோட முகவரியில் அலைபேசியில். வணக்கம், என்ன இப்படி தேவையில்லாமலாம் இழுத்து விட்டுட்டு அலையிறீங்க சண்டை அப்படின்னு. யார் இழுத்து விட்டா அப்படின்னு? நீங்களே வந்து இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல போய் இந்த ஒரு மீடியா வச்சுருக்கானப்பா அவன்கிட்ட போய் கேள்வி. பல்லர்களுக்கு 10 கேள்வி, பல்லர்களுக்கு 5 கேள்வி, பல்லர்களுக்கு 3 ஏன்னா ஒத்த கேள்விக்கு துப்பு இல்லை. நீ என்ன 10 கேள்வி கேட்டு என்ன செய்ய போற? ஒத்த கேள்விக்கு துப்பு கிடையாது. இவங்க அவனை போய் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து மறவர் மன்னர் ஒற்றுமையை பேசும்பொழுது நான் வந்து அவருடைய கொலைகளை வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கான வந்து கடத்தக்கூடாது நாங்கள் பேசும்பொழுது இந்த இடத்துல வெட்டுப்பட்டு செத்தவன் சொல்கிறேன்ல. அப்போ நீ வெட்டுப்பட்டு செத்தவன் இமானுவேல் சேகரன் நீ சொன்னா அப்போ வெட்டினவன் யாரும் பேசுவோமா பேச மாட்டோமா? பேசுவோம்ல. அப்போ சந்தி சிரிக்குமா சிரிக்காதா? நீ அவனை போய் சொல்றீங்க. அப்போ உடனே உண்மையிலே வந்து வெட்டுப்பட்டு தானே செத்தாரு, வா உட்காந்து பேசுவோம் மகனே, வா நீ வா. ஏப்பா உங்க அழுதான்ப்பா முத்துராமலிங்க அவரோட நிலங்களை பூரா அணிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எங்க அணிவிக்கிறாரோ எவ்வளோ நிலம் இருப்பானாச்சு அப்படின்னு 32 கிராமம் அவர் கொடுத்தது பூரா உங்க ஆளுதான் அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு? 32 கிராமம். அது நான் சொன்னேன் 32 சதுரடியை காட்டுறானே, 32 சதுரடியை நீ காட்டு வைப்போம். அவர் எங்களுக்கு கொடுத்தாங்க, காட்டு வைப்போம். நீ செத்துற அந்த இடத்துல அப்படின்னா 17 பங்கு போடப்பட்டது. முத்துராமலிங்க தேவருடைய இறப்புக்கு முன்னாடி வந்து 17 பங்கு. அதில் 2 பேர் வீர குடும்பை சன்னாசி குடும்பை, அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுக்குது. அவர் இறப்புக்கு பிறகு என்ன செஞ்சுட்டான், முத்துராமலிங்க தேவர் பேரில் வந்து ஒரு அறக்கட்டளை நிறுவுறான். அதை அப்படியே பிடிக்கிறான். இதோட ஒரு கூத்து என்ன தெரியுமா? மீனாட்சி அம்மன் கோயில் அவர் தான் நம்மளை பல்லர்களை பூரா உள்ள கூட்டு போனார். அவங்க கோயிலுக்கு என்னவே தேவைங்கிற முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு மருதையா குடும்பம் அங்கே வந்து அரங்காவலராக இருந்தார் அந்த நேரத்தில்.
தோப்பா அவர்களுடைய ஆய்வு நூல் இருக்கு. எங்கள் அண்ணனும் தமிழ் மாறான நானும் பேசணும். அவருடைய ஆய்வு நூல் அந்த வைத்தியநாதரை உள்ளே போகும்பொழுது அங்கே முத்துராமலிங்க தேவரே இல்லை. படித்து பார்த்தோம்னா இவன் அப்படியே உருட்டியான், பூரா உருட்டி 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 போறியான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கால் மேலே கால் விட்டு இந்திரன் உட்காந்துருக்கான். மேலே உட்காந்துருக்கான் கோயில். அங்கே பெரியாத்தா சிவனும் பார்வதியும் முருகனும் தெய்வானையும் ஏன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. முருகன் மச்சான் எங்கள் அக்கா வந்து நான் தான் கொடுத்துருக்கேன், கொண்டு கொடுத்துருக்கேன். அங்கே வர்றாரு, உள்ளே வர்றாரு. இவங்க எல்லாம் பார்த்துக்கோ, இவங்க எல்லா பேரும் சேர்ந்து கோயில் போடுவான் சாமி கூட. ஆனால் முருகன் சிவன் பார்வதி நம்மளை தேடி வருவாங்க சாமி கூட. இது வரலாறு. உனக்கு வந்து அது கடவுள், எனக்கு அது வாழ்வியல். என் மச்சான், எங்கள் அத்தை, என் பெரியம்மா எல்லாம் எனக்கு வாழ்வியல். உட்காந்து பேசுவோமா? அதான் இப்போ என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடஒதுக்கீடுனால வந்து இன்னைக்கு ஏற்பட்ட மீண்டும் மீண்டும் பல சிக்கல்கள் இந்த மண்ணில் வந்து தமிழர் வரலாற்றை வந்து பேசுறதுல இங்கே தயக்கம் இருக்கு. ஐயா நடுமாறனா மருதநலம் அப்படின்னா அப்படியே எச்சம் முழுங்குவார். தமிழ் தேசியவாதியா ஆமாம் அப்படியே எச்சம் முழுங்குவேன். மருதநலம் வந்து அப்படியே கடந்து போவேன். அங்கே ஏன் வந்து மருதநலத்தோட வரலாறு பேச மாட்டேங்க? அங்கே இருக்கிற பூரா பள்ளம் பாண்டியனா இருக்கேன். அதையும் சிக்கலிங்க, அதையும் சிக்கலிங்க, அதையும் சிக்கலிங்க. இந்த மண்ணில் நானில மக்களுடைய வாழ்வியல் பேசும்போது லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசியத்தினுடைய மக்களுடைய விடுதலை, அந்த விடுதலை என்பது பாண்டியர்களுடைய விடுதலை. அந்த பாண்டியர்கள் பன்னெண்டா என்று சொன்னது சீமா. எங்க அண்ணன் சொன்ன சீமா சொன்னது இது பன்னெண்டா அப்படின்னு. அழுகுறியா ஒருத்தன தீ குளிச்சுறான்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாள்ல 10 நாளத்துக்கு பாவம் தாடி ஈடி வச்சு மண்டை ஊரம் பேன் வச்சு பண்ணியா அப்படியே அச்சுவாங்கிறியான். அவனால முடியல. 216 250 சாதி இருக்கடா. எப்படா ஒருத்தரை மட்டும் சொல்ற பல்லனு? எப்படா பாண்டி ஏ மரவரே எப்படா நாம் தமிழர் கட்சியில் இருக்கலாம்? உனக்கு வெக்கமா இல்லையாடா? வெக்கமா இல்லையாடா? பேசுறியான், அழுகுறியான். அவனுக்கு தற்கொலை பண்றது உறுதி. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. ஐயோ சாகடன்னு உறுதியா இருக்கான். என்ன சொல்றேன்? உலகத்தினுடைய எல்லா மொழிகளும் ஒளி கொடுத்தவை, ஒளி தேவை. தமிழ் மொழி என்பது பொருள் குறித்தவை. நீ எங்களை தேடி 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 தேடிலாம் போக வேண்டாம். பாண்டியனுக்கான பொருள் என்ன? பல்ல முடிஞ்சு போச்சு. எங்க அப்ப பாவனார் சொன்னது அது. பல் பண் பண்டு பண்டி பாண்டியங்கிறது. மருதநலம் என்பது சேர சோழ பாண்டியன். வேந்தன் மேய தீம்புணர் உலகம் முடிஞ்சிருச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்காம தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டேன்னா பெரும் குற்றம் ஒன்று நடக்கும். எல்லாம் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். மறவர் சமூகத்தினுடைய வாழ்வியலை நாம் துன்புறுத்தணும், அவங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் பேசுறேன். புரிஞ்சுட்டீங்களா? அதை நான் பேசுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தான் பாண்டியங்கிறல உனக்கு தான் இந்த கேள்வி. 8 கேள்வி 10 கேள்வி உனக்கு தான் அந்த கேள்வி. உனக்கு தான் வரலாறு நாங்க சொல்றோம். வரலாறு வரலாறு சொல்றோம். முதலில் வந்து நானில மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நானில மக்கள் மேய்ச்சல் பழங்குடி அவை குறவை. மேய்ச்சல் பழங்குடி அவை இடைய. வேட்டை பழங்குடி அவை குறவை. உழவு பழங்குடி அவன் பல்லை. மீனவ பழங்குடி அவன் கரையான. இதே வரலாறு. அப்ப அந்த நானில மக்களுடைய வாழ்வியல் என்பது தொல்காப்பியம் சொல்லுகிறது. இந்த நானில மக்களுடைய வாழ்வியல். அப்ப 5வது நிலம் என்பது மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு இந்த இடத்துல 5வது திணை ஒன்று உருவாகினதை எது சொல்லுது? காப்பியங்கள் சொல்லுது, சிற்றிலக்கியங்கள் சொல்லுது. அந்த சிற்றிலக்கியங்களை என்ன சொன்னா, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திருந்து நல்லியல் பேருந்து நடுங்குதை எதிர்த்து பாலை என்பதை படிவுகள் உண்டா. அப்ப அந்த மக்களுடைய வாழ்வியல் குற்ற பழங்குடியினர், குற்ற பழங்குடியினர். அப்ப வன்சாட்டரிட்ட ஆரளித்த மத்தம் என்ற அந்த வரிகள், நிகழ்வுகள் வழிமறுத்தி இடைமறித்தல், அந்த கொள்ளையிடுதல், இது சொல்றது. அப்ப அதெல்லாம் பார்த்து நிகழ்ந்து உள்ள பாடல்கள், இலக்கிய பாடல்களை நல்லா பார்க்கணும். அற்றம் பார்த்து அழுகும் கடுகன் மறவர்தம் கொள்ளும் பொருளை இவனாயினும் பம்பவர் ஆரிடை மல்ல. இந்த பாட்டு வரிகள் என்ன சொல்லுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மறவர் குடியினர்
கடந்து செல்லும் பாதையில் அகன்ற காதும் தடித்த கால்களும் கொண்ட அந்த கொள்ளை கூட்டம் வந்து இடை மறித்து பொருள்களை சூறையாடி, எப்பா சாமி என்கிட்ட காசே இல்லைனாலும் விட மாட்டேன், பொருள் இல்லைனாலும் விட மாட்டேன், அடித்து கொண்டுருவேன். இது அந்த பழங்குடி குற்ற பழங்குடியினுடைய வாழ்வியல். பறக்கும் மேலிருந்து பறக்கும் பறவை கூட அந்த பக்கம் போகாதுடாங்கய்யா, போகாதுடாங்க. அட்டி வைத்துல அவனுக்கு அன்னைக்கு பசி. பாலை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமும் அல்ல, மலையும் மலை சார்ந்த நிலமும் அல்ல, வறண்ட பகுதி. நும்புள் அகற்றிய வெண்புள் எயிற்றுனருங்க கடைசி தர உணவு அந்த புல்லரசி பனிகாலங்களில் இருக்கும். அதோடைய வாழ்வியல் தனியாக பேசுவோம். அந்த புல்லரசி அந்த மக்கள் எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது. அப்போ அன்னைக்கு இந்த காலம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாத உலகு, வானின்றி அமையாத உலகு. இப்போ நீர் இல்லைன்னா இந்த நிலத்துல வந்து இந்த நிலத்துல ஒழுக்கம் கெட்டுருந்தாங்கிறா. அதுபோல அந்த சமூகம் அலைகுடி சமூகம், அலைகுடியா இருக்கிறேன், அலைகுடியா இருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் கலப்பரர்கள் அரங்கேற்றிய பொழுது அவர்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலப்பரருக்கு துணை நின்றது மறவர்கள், பாலைநில மறவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், பாலைநில மறவர்கள். அதைத்தான் இளையான்புத்தூர் செப்பேடு சொல்லுது. அன்பான மக்களே, அன்பான மக்களே, மரக்கேடு அப்படிங்கிறது, மரக்கேடுங்கிறது கம்பள மரவனை வென்ற நெடுமாற பாண்டியன். அதை தலவாயூரம் செப்பேடு வந்து உறுதி சொல்லுது. கலப்பரர்களை கருவறுத்த கடுங்கோன் பாண்டியன். அதுக்கப்புறம் அவர் வராரு, அத்திக்கும்பா கல்வெட்டு. அண்ணன் தமிழ்மார் அண்ணன் அவர் பேசுவோம், நானும் அவர் பேசுவோம். அத்திக்கும்பா கல்வெட்டு அது வந்து சொல்லுது. அதற்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டில் வந்து துகபூர் கூற்றத்து குளத்துங்கன் நல்லூர் 3ஆம் தெலுங்கு சோழன் காலத்தில் ஒரு அலைகுடியாக இருந்தவன ஒரு இடத்துல ஊரை நிறுவி அங்கே உட்கார வைக்கிறேன். பிறகு வந்து கோவிலூர் பாளையம், செஞ்சி படையெடுப்பு, தஞ்சை படையெடுப்பு, மதுரை படையெடுப்பு. அப்படியே வந்து பார்த்துட்டீங்கன்னா மதுரையில் வந்து பாண்டியர்கள் செதறி புதுக்கோட்டை பக்கம் போறியான், வள்ளியூர், திருநெல்வேலி, கயத்தாறு, தென்காசி. வள்ளியூர் அடிக்கிறியான் யார்? விஸ்வநாதன் நாயக்கர். விஸ்வநாதன் நாயக்கர் படையில் இருந்தது யாரு? கொண்டையங்கோட்டை மறவர்கள். சதாசிவராயன் படையில் இருந்தது யாரு? கொண்டையங்கோட்டை மறவர்கள். தும்பச்சி நாயக்கனுடைய படையில் இருந்தது யாரு? கொண்டையங்கோட்டை மறவர்கள். கேரள மார்த்தாண்ட உண்ணி அவனுடைய படையிலும் இருந்தது இந்த கொண்டையங்கோட்டை மறவர்கள் தான். புரிஞ்சுட்டீங்களா? 3ஆம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் என்ற வெட்டும் பெருமாள் குடும்பனை கொன்றது இந்த சேத்தூர்ல இருந்து போன திருவண்ணத்தேவர் தான் அவரை வெட்டி கொன்றது. இந்த மண்ணு அழிந்து வச்சுக்கோ, சான்றுகள் இருக்கு. வெட்டு பெருமாள், வெட்டு பெருமாள், வெட்டு பெருமாள் சுக்கு சுக்கா உடைச்சோம், சுக்கு சுக்கா உடைஞ்சி பதில் கொடுக்க முடியல. அப்ப அதுல நல்லா நீ புரிஞ்சுக்கணும். 1531 தொடங்கப்பட்ட அந்த போர், கயத்தார் போர் என்பது 1547 முடிவடைகிறது. இளவேலங்காலில் வெற்றி பெருமாள் குடும்பம் கொல்லப்படுகிறான். இது யாரு? நான் சொல்லல, என்னோட ஆய்வு இல்லை, சேவியர் பிரான்சிஸ் அவருடைய ஆய்வு முடிகள் சொல்லுது. அப்ப கொண்டது கொண்டையங்கோட்டை மறவர்களால் வெட்டு பெருமாள் கொல்லப்பட்டார். அவருடைய ஆய்வு முடிவு சொல்லுகிறது. ஈரா சாதிரியா அவர் சொல்லுகிறார், கயத்தார் போரில் தோல்வியடைந்த வெட்டு பெருமாள் பாண்டியனுடைய படை என்பது பல்லர்களுடைய படை. சேவியர் பிரான்சிஸ் சொல்றாரு. அப்ப அவர் வெட்டு பெருமாள் பாண்டியர் என்பது பள்ளந்தமிழர் பல்லர் மரபு வளர்ந்த பாண்டியர் குடி. சேவியர் பிரான்சிஸுடைய ஆய்வு முடிவு இருக்கிறது. அதனால் அன்பிற்குரிய உறவுகளே, அறிஞர்களுடைய கூற்று, கால்வல் அவர்களுடைய கூற்று, இதன் அடிப்படையில் தான் அந்த சான்றுகள் சுக்கு சுக்காக உடைக்கப்பட்டது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பான உறவுகளே. 18ஆம் நூற்றாண்டில் வந்து நல்லா பார்த்துங்க. 18ஆம் நூற்றாண்டில் ரயில்வே பாதை அமைப்பதற்கு தோண்டப்படுது. அதில் என்ன செய்கிறான்? வெட்டும் பெருமாள் பாண்டியனுடைய கொலைக்கு பிறகு வெங்கடராசன் படை பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யான், அங்கே விழா எடுக்கிறான். அதற்கு பிறகு காற்றாற்று வெள்ள வருது. அப்போ அது பூரா சிதைக்கப்படுது. அப்போ எல்லா சிலைகளும் யாரு? கொண்டையங்கோட்டை மறவர்களுடைய அந்த நடுகர்களும் சுந்தரபாண்டியனுடைய நடுகர்களும் அதெல்லாம் இந்த வெட்டு பெருமாளுடைய நடுகர்களுக்கும் எடுக்கப்படுது. அதில் அவன் அப்படியே கரெக்டாக ஒரு குருடா விடுறான். எப்படி தெரியுமா? கொண்டையங்கோட்டை மறவர்கள் பாண்டியர்களுக்காக போரிட்டாருன்ட்டான். முடிச்சு அந்த ஒத்த வரிகை.
அதை அப்படியே அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் உள்ள திணிச்சு ஒட்டுமொத்த தமிழர் வரலாற்றையும் மாற்றி அமைக்க திட்டமிட்டேன். ஆனா காலம் அப்படி விடுவதில்லை. எவருக்காகவும் காலம் வளைந்து கொடுக்காது. உடைத்தே உடைஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் இந்த எப்படி இந்த புருடா எப்படி கிடைச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்காரு. ஆறலைக்கல் அப்படின்னா பாலைநில மக்களுடைய வாழ்வியல் கூட சொல்லக்கூடாது. ஆறு என்பது வழி, அலை என்பது பரி. அதாவது பார்த்தீங்கன்னா வழிப்பறி அப்படிங்கிறது ஆறலைக்கல் தெரியும். அதை அப்படியே எடுத்துட்டு அவரு போர்க்குடின்னு போடுறாரு. வீர தீர செயல் முடிஞ்சா இது மாத்தேன். வெட்டுமுருமாலை அடிச்சு காலி பண்ணிட்டு அவருடைய சிலைகள் கிடக்கும் பொழுது ஒரே வார்த்தை, பாண்டியர்களுக்காக போரிட்டார் குண்டங்கோட்டை மரவன் முடிச்சார். இதான் நினைச்சு. அப்ப அதிகாரம் ஒன்றுதான் அந்த இடத்தில் தீர்மானிக்கிறது. வரலாறை கூட புரட்டி போடுகிறது.